ஹை வியூவர்ஸ், ஹை ப்ரோட்டீன் திரமிசு இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு ஹாட் வாட்டரில் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரஸ்க்கை டிப் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் வைக்கணும். அந்த இதை வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா தான் இது செட் ஆகும். இதை செட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம இப்போ வந்து இதுக்கு வேணுங்கிற க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். 150 கிராம் பன்னீர், இங்கே ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஹனி, அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml மில்க். இதை வந்து நம்ம ஆட் பண்ணி இந்த அளவுக்கு க்ரீமியாக வர மாதிரி அடிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுருந்தா அந்த ரஸ்க் மேலே ஒரு கோட்டிங் க்ரீம் இதை அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே எகெயின் இதே மாதிரி ரஸ்க்கை வந்துட்டு நம்ம காஃபி சிரப் டிப் பண்ணியிருந்தோம்ல அதில் டிப் பண்ணி எகெயின் மேலே செட் பண்ணணும். இதுக்கு மேலே எகெயின் இன்னொரு கோட்டிங் க்ரீமி லேயர் போடணும். இதுக்கு மேலே கொக்கோ பவுடரை டஸ்ட் பண்ணிட்டு ஒரு 3 to 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் திரமிசு ரெடி ஆயிரும். இங்கே வந்து ஹனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை, சுகர் உங்களுக்கு தேவையானது என்னவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.